எங்கள் அக்கா வீட்டார் ஆடி கிருத்திகைக்கு காவடியெல்லாம் எடுக்குவாங்க. அதனால் வீடு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னுட்டு என்னையும் கூப்பிட்டுச்சு. சரி எங்கள் அக்கா ஒண்டி க்ளீன் பண்ண முடியாதுன்னுட்டு நானும் போனோம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தெல்லாம் விலைக்கு கமுத்துக்கலாம் அப்படின்ட்டு பாத்திரத்தெல்லாம் வெளியே நான் போகிற புட்டில் அவங்களே எடுத்து வெளியே வச்சுருந்தாங்க. நான் பாத்திரத்தை விலைக்கு கொடுக்க எங்கள் அக்கா கழுவி கமுத்து வச்சுச்சு. சரி நானும் கொஞ்ச நேரம் கமுக்கலாம் அப்படின்னுட்டு கழுவி வச்சுருந்ததை எடுத்து நான் கமுத்து வச்சேன் கொஞ்ச நேரம். ஃபஸ்ட்டு வீடு க்ளீன் பண்ணும்போது கிச்சன் ரூம் பார்த்தா க்ளீன் பண்ணணும். அப்போ அது க்ளீன் பண்ணணுங்கன்னா தான் சட்டுன்னு வேலை ஆகும்னுட்டு கிச்சன் ரூமில் இந்த பாத்திரமே 2 கட்டில் பிடிச்சிக்கிச்சு. அதை க்ளீன் பண்ணி எடுக்கிற புட்டில் சாயந்தரமே ஆகிடுச்சு. கிச்சன் ரூமுக்கு இருக்கிறத க்ளீன் ஆனவே வீடே க்ளீன் ஆன மாதிரி தான். ஏன்னா அதுதான் ரொம்ப வேலை வாங்கும். எல்லா பாத்திரமும் பிசுன்னு கேட்கறதுனால வேலையாகிறதுல ஒன்றும் இல்லை. சரி அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம் தான் கிச்சனை க்ளீன் பண்ணுங்க. வீடெல்லாம் ஒட்டரை அடித்து பெருக்கிட்டு அந்தட்டு கமுத்துக்கலாம் அப்படின்னுட்டு எல்லாம் ஒட்டரை அடித்து பெருக்கிட்டுங்க. கிச்சனில் பூண்டு வெங்காயம் போட்டு வச்சுருந்த டப்பா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொட்டி வச்சுருந்தது, கடுகு எல்லாமே எடுத்து ஒவ்வொரு கவர்லெல்லாம் கொட்டி வச்சுட்டு எல்லாம் பளிச்சுன்னு விளக்கணுங்க. புளி இருக்கிற டப்பா, வடகம் கொட்டி வச்சுருந்த டப்பா, உப்பு சட்டி, மற்ற அருவமான சப்பாத்தி கட்டை எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டு விளக்கணும் தான் அன்றைக்கி. க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டா எல்லாமே க்ளீனாக பண்ணால் தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா நல்லா இருக்காது. அதனால் எல்லாத்தையும் எடுத்து போட்டு விளக்கையே கமுத்து வச்சுட்டுங்க. எடுத்துன்னு வந்து வெளியே போட்டு விளக்குறதுனா கூட கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் எடுத்துன்னு போய் மறுபடியும் கமுத்து அந்த இடத்துல கமுத்து வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக போயிடுது. சின்ன டப்பாலாம் விளக்கும்போது கொஞ்சம் அதிகமாக வேலை வாங்குது. அதனால் அதெல்லாம் கழுவிட்டு அக்கா வீட்டான ஜாதி மல்லி பூச்செடி இருந்துச்சு. அந்த பூவெல்லாம் மலர்ந்து கீழே தான் உழுது. அது கொஞ்சம் அறுத்துக்கலாம் அப்படின்ட்டு அது கொஞ்சம் அறுத்தான். நானும் அக்காவுமே சேர்ந்து அறுத்தேங்க. ஜாதி மல்லி பூவை சாயந்தரத்தில் வச்சா எவ்வளோ வாசனையாக அழகாக இருக்குது. சரி அதை ஏன் கீழே மலர்ந்து விடுவானே அப்படின்னுட்டு தான் நாமளே அறுத்து போய் கட்டி வச்சுக்கலாம் அப்படின்னுட்டு தான் அறுத்தான். எனதே முல்லைப்பூ இது, அதை அறுத்து கட்டி வைக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் அங்கே பார்த்தா அந்த பூ வாசனை நம்மளே விடவே இல்லை. அதனால் அதையும் எடுத்துன்னு வந்துடலான்னுட்டு அதையும் எடுத்துன்னு வந்தான். நம்ம வீட்டில் எவ்வளோ பூ மலர்ந்துன்னு இருந்தால் கூட நம்மளுக்கு தெரியாது. மற்றவங்க வீட்டில் பூச்செடி மலர்ந்துன்னு இருந்தால் அடடா இவ்வளோ பூ மலர்ந்துன்னுக்குதே அப்படின்றது ஒரு ஆசை தானே. வேஸ்ட்டாக ஏன் மலர்ந்து கீழே விழுறது அப்படின்றதுனால கொஞ்சம் அறுத்துக்கலான்னு எடுத்துங்க. இந்த பக்கம் வந்தால் நந்தி வட்டம் பூவும் மலர்ந்துன்னு இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு சங்குப்பூ செடி இருந்துச்சு. அது எல்லாம் விதை பூவெல்லாம் இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் அறுத்துக்கினேன். ஏன்னா சங்குப்பூ வந்து ஜூஸ் வச்சு குடிக்கலாம் அப்படின்ட்டு அதுவும் கொஞ்சம் பூவும் அறுத்துக்கணும், காயும் கொஞ்சம் அறுத்துக்கினேன். எங்கள் வீட்டில் சங்குப்பூ செடி இல்லை. அதனால் அந்த காயிலே விதை இருக்குது. அந்த காயை பிடிங்கின்னு வந்து காய வச்சு போட்டோங்கன்னா அந்த விதைய வந்துடும் செடியா அப்படின்றதுனால அந்த காயை கொஞ்சம் எடுத்துக்கினேன். இந்த பக்கம் வந்து பார்த்தங்க சங்குப்பூ எவ்வளோ பெருசாட்டிங்குது. அந்த வாஸ்து செடியும் அது பூ மட்டுமே எவ்வளோ செம்பருத்தி பூவாட்டம் பெருசாக இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் அறுத்துக்கணுங்க. அதையும் எடுத்துக்கின்னு இந்த பக்கம் வந்தால் நிறைய கத்தாழை இருந்துச்சு. அது தலைமுடிக்கு ஆகுமே அப்படின்றதுனால அதையும் கொஞ்சம் பிடிங்கலான்னுட்டு அதையும் கொஞ்சம் பிடிங்கினேன். அக்கா வீட்டார் நாட்டு மாடு தான் வச்சுன்னுங்கிறாங்க. அந்த நாட்டு மாடு வந்து பாருங்க கொஞ்சம். இந்த மாடு வந்து காளை மாடு. அந்த மாடு கண்ணுக்குட்டியாக இருக்கும்போது பெருசளி வந்து வாழை கடிச்சிடுச்சு. அதனால் வாழை 2ஆக போயிடுச்சு. அந்த காளை மாட்டுக்கு வால் 2ஆக போயிட்டதுனால வால் குட்டியாக தெரியுது. அதை பிடிச்சவே ஓடுது அப்படின்ட்டு சும்மா காட்டுறது மட்டும்தான் காட்டினான். நாட்டு மாடு பால் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் கறந்து பார்க்கலாமான்னுட்டு நான் போய் கொஞ்சம் கறந்தான். அந்த மாடு பொம்பளைங்கள சேர்த்ததுலையும் ஆம்பளைங்கள தான் சேர்த்து தான். ஒரே ஒரு உதச்சிச்சு. நம்ம பல்லுக்கு கண்டுன்னு உழுந்து போயிடும்னு வேணாடா எப்போ அந்த பாலுன்னு நாங்கள் வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டோம்.